நேற்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொய்வடைஞ்சிட்டாரு, அவ்வளவுதான். அவர் கட்சியிலிருந்து வெளியே போயிட போறாரு, அவர் இனிமே கட்சியை நடத்த மாட்டாரு, கட்சி உடைய போகுது, அஇஅதிமுக உடைய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பல பேருக்கு நேற்று இரவு அவர் கொடுத்த உத்தரவு அப்படிங்கிறது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லலாம். மக்களே, என்ன உத்தரவு கொடுத்திருந்தார் அப்படிங்கிறத பத்தியும், இதனால தாவேக்காவின் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு பின்னடைவு ஏற்பட போகுது, அவர் எவ்வளவு பெரிய பழிக்கு ஆளாக போட்டு பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. நேற்று வரையில் அஇஅதிமுக உடைய போகுது, ரெண்டா உடைய போகுது. இபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது ரொம்ப தொய்வா பேசினாரு, ரொம்ப டல் ஆயிட்டாரு அவரு, இனிமேல் கட்சி நடத்த மாட்டாரு, கட்சி தொடர் தோல்வியை சந்திச்சிருச்சு அப்படின்னு பல விமர்சனங்களுக்கு உள்ளாயிட்டு இருந்தது. மக்களே, நேற்று இரவு அவர் கொடுத்த உத்தரவு அப்படிங்கிறது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லலாம். நேத்துக்கு திரு சி.வி. சண்முகம் அவர்கள் கொடுத்த பேட்டிக்கும் இன்னைக்கு அவர் கொடுத்திருக்க பேட்டிக்கும் பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியுது. பல பேர் கேட்டிருந்தீங்க, சார் அஇஅதிமுக என்ன ஆகுது, கொஞ்சம் வீடியோ போடுங்க சார், விசாரிச்சு வீடியோ போடுங்க சார் கேட்டிருந்தீங்க. மக்களே, நான் டீட்டெயிலாக அவங்க சொல்றேன். அடுத்தது அதிமுகவில் என்னென்ன மாதிரி அதிரடி ஆக்ஷன்ஸ் வரப்போகுது அப்படின்றதை நாம் சில பேர்கிட்ட விசாரிச்சோம், அதையும் நான் கண்டிப்பாக அவங்க சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். அதிமுக 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சது மொத்தம் 47 எம்எல்ஏ சீட்டுகள். அதுல தாவேக்காவுக்கு ஆதரவா போன சீட்டு சட்டமன்றத்துல 25 போயிருக்கு. தாவேக்காவுக்கு எதிராக போனது 22 போயிருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் ஒரு அணி சி.வி. சண்முகம் அவங்க அணி தான் இருக்குது அப்படின்னும், அதனால அவர் அணியை தான் அஇஅதிமுகன்னு சொல்லணும் அப்படின்னும் ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கப்பட்டுச்சு நேத்தி. மக்களே, இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதாவது உங்களுக்கு கான்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் முக்கியமா இதுல 2-3 விஷயங்களை பார்க்கணும். சட்டப்படி இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு நிறைய இருக்குது, அதையும் கோட் பண்றேன். சட்டப்படி எதிரா இவங்களும் ஆதரவா இவங்களும் ஓட்டு போட்டதுனால சபாநாயகர் என்ன பண்ணணும்னா, இவங்க தகுதி நீக்கம் பண்ணப்பட வேண்டும். இந்த 25 பேரும் பண்ணணும். ஆனால் தகுதி நீக்கம் அவர் பண்ண மாட்டார், ஏன்னா தாவேக்காவுக்கு ஆதரவாக தான் அவர் செயல்படுவார். தகுதி நீக்கம் ஏன் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வார்த்தை என்ன வருது அப்படின்னா, ஒரு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற உத்தரவு என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட தலைமை யாரோ அவரது வார்த்தைகளுக்கு கட்டுப்படாதவர்கள் தகுதி நீக்கப்பட வேண்டும் இப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க இருந்து உத்தரவு எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிஹோட்டோ ஹோலோஹான் வெர்சஸ் சச்சில்லோ அப்படின்னு ஒரு கேஸ், ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு 1992 நடந்த வழக்கு. 18th நவம்பர் 1992 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, ஒரு சட்டமன்றமோ இல்ல பாராளுமன்ற உறுப்பினரோ தன் கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டுக்கு எதிராக செயல்பட்டாலோ, கட்சியின் விப்பை மீறி, விப்புனா கொறடாவை மீறி வாக்களித்தாலோ அல்லது கட்சியை விட்டு வேறு அணிக்கு சென்றாலோ அவரை தகுதி நீக்கம் செய்யலாம் என்று 10வது கட்டளை, 10வது அட்டவணை, 10th ஆர்டிகிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்றது உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க. இது அங்கிருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நிறைய தீர்ப்புகள், அதாவது கேஷாம் மேகச்சந்திரா சிங் வர்சஸ் ஸ்பீக்கர் மணிப்பூர் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்ப்பா இருக்கட்டும் 2020 எல்லாத்துலயுமே உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்துது என்னன்னா, ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியில ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏ ஜெயிச்சாங்கன்னா அதுல ஒரு 2/3 மெஜாரிட்டி, அதாவது இப்ப 47 எம்எல்ஏக்கள்னா அதுல 32 எம்எல்ஏக்கள் ஒரு முடிவையும் மீதி உள்ள எம்எல்ஏக்கள் வேற 15 எம்எல்ஏக்கள் வேற முடிவும் எடுத்தாங்க அப்படின்னா, அப்பொழுது இபிஎஸ் அவர்களுடைய உத்தரவை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இங்க 25 எம்எல்ஏக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது 25 எம்எல்ஏக்கு தனியா ஒரு முடிவு எடுத்து அது கட்சியுடைய தலைமைக்கும் கொறடாவுக்கும் எதிராக இருக்கு அப்படின்னால் தகுதி நீக்கம் அவங்கள செய்யலாம் அப்படின்னு சொல்லுது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இப்போ என்னன்னா, நேத்து என்ன பண்ணார் நைட் நான் சொல்றேன் உங்களுக்கு. இது நேத்திலிருந்து இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இது சொன்னதுமே நேத்தி என்ன சொல்லிட்டாரு, சி.வி. சண்முகம் பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டில சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பேட்டில நம்ம ஆரம்பிச்சாதான் நமக்கு இதுல ஆரம்ப புள்ளி நம்ம புரியும். மக்களே, 20 எலெக்ஷன் ரிசல்ட் வருது மே 4 வந்ததும் நாம சில சோர்ஸை விசாரிச்சு பார்த்தோம். தாவேக்காவால
பெரும்பான்மையான, அதாவது பெரும்பான்மை கிடைக்கலன்றதுனால ஆட்சி அமைக்க முடியாது, ஹங் பார்லிமெண்ட் தான் வரணும் அப்படின்ட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அங்கிருந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுடைய காமன்ஸ் சொந்தமான ஒரு கார்ல திரு புஷி ஆனந்த் அவர்கள் நேராக வந்து யாரை பார்த்தாரு அப்படின்னா கிரீன்வேஸ் ரோடில் இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் வந்து பார்த்தாரு அப்படின்னும், அப்போ இல்லைங்க நான் கூட்டணி அமைக்க முடியாது, நான் கூட்டணிங்க செட் ஆகாம அது வேண்டான்னு சொல்லிட்டு இவர் மறுத்தாரு அப்படின்னும், அதற்கு பிறகு இது வந்து வேற மாதிரி லாபி கொண்டு போயிட போறாங்கன்றதுனால தான் இபிஎஸ் அவர்கள் அந்த எம்எல்ஏக்களை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சோட தங்க வச்சிருந்தாரு அப்படின்னும், அதற்கு பிறகு சிவசண்முகம் சொல்றாரு இல்லைங்க அதுக்கப்புறம் இபிஎஸும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் பண்ண போறோம்னா டிஎம்கே சப்போர்ட்ல பண்ண போறோம் நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னும் ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. இப்போ இவர் சொன்ன வார்த்தை இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்றது வந்து நாம் விசாரித்த ஒரு தகவல், நமக்கு கிடைச்ச ஒரு சோர்ஸை கிடைச்ச தகவல். இப்போ சிவசண்முகம் அவர் சொல்றதை எடுத்து பார்த்துக்கலாம். இல்லைங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன கையெழுத்து வாங்கினாரு என்கிட்டலாம், என்னென்னு கையெழுத்து வாங்கினாருன்னா நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம், டிஎம்கே சப்போர்ட் பண்ண போறாங்க, கையெழுத்து வாங்கினாருன்னு சொல்றாரு. சரிங்க, இப்போ நம்ம என்ன கேள்வி வருதுன்னா கையெழுத்து வாங்கினாருங்க, தனித்தனியாக கையெழுத்து வாங்கினாருங்கன்னு சொல்றாருல்ல, அது தனித்தனியாக கையெழுத்து வாங்கினாங்கன்னா நீங்க படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டீங்களா என்ன ஒரு கேள்வி வருது. இல்லைங்க நாங்கள் படிச்சே பார்க்கல, நம்பிக்கையில கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னா சரி கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்கிறாங்களா, அந்த முடிவை விட்டு நீ ஏங்க வெளியே வரீங்கன்னு அடுத்த கேள்வி வருது. சரி என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்றாரு சிவசண்முகம் அவர்கள். டிஎம்கே உடைய வெளியிருந்து தரக்கூடிய ஆதரவுல அதிமுக ஆட்சி அமைக்கும், எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஃபர்ஸ்ட் கேட்டப்போ இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னும், இல்ல ஒண்ணு பண்ணலாங்க எங்களுடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை வந்து முதல்வராக முன்னிறுத்துறேன், நான் சப்போர்ட் பண்றோம், ஆட்சி அமைங்க அப்படின்னும் பொழுது இல்லை அது எப்படி வந்து சரியா இருக்கும், அது விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்சி அமைச்ச மாதிரி தான் காட்டுமே தவிர அஇஅதிமுக ஆட்சி அமைச்ச மாதிரி காட்டாது, அவர் முதல்வராக இருந்தாருன்னா அப்படின்றதுனால நான் நிராகரிச்சேன்னு சொல்றாரு. இது ரெண்டுமே வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க மக்களே, அதாவது எப்படின்னா தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும்னு கேட்கிறார். இது 2-3 ஆங்கிள்ஸ் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள், தாவேக்கால இருந்து திரு விஜய் அவர்கள் இபிஎஸ் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு, பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு, கேலி பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ கேலி கிண்டல் பண்ணிட்டு கடைசியா அவர்கிட்டே கூட்டணி அமைச்சு, தாவேக்காவிலே கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்றது எப்படி இபிஎஸ் ஏத்துக்க முடியும்? இப்ப அடுத்த கேள்வி கேட்கலாம், இல்லைங்க இது வந்து கட்சியோட நலனுக்குன்னு சொல்லலாம். என்ன கட்சி நலன் இருக்க போகுது இந்த இடத்துல? இப்ப இதே இடத்துல இபிஎஸ் இல்லைங்க, ஜெயலலிதா அவர்கள் வச்சுக்கலாமே. இப்போ ஜெயலலிதா அவர்களை விஜய் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த விமர்சனத்தை மீறி சிவசண்முகம் அவர்களோ இல்லை உங்களுக்கு வேலுமணி அவர்களோ வந்து இல்லைங்க அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்க, கட்சி நலனை தாங்க நம்ம பார்க்கணும், விமர்சனம்லாம் பண்ணிட்டு போயிட்டோம் அவங்க, அதுக்கு என்ன இருக்கு, நம்ம கூட்டணி வச்சிருக்கலாம் இல்லை, மந்திரி பதவி கொடுத்துருப்பாரு இல்லை அப்படின்னு சொன்னாருனால் அந்த அம்மா சும்மா விடுவாங்களா? அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அப்ப மட்டும் என்ன பண்ணி பேசியிருப்பாங்க, எங்க அந்த அம்மாவுக்கு ஒரு இழுக்குன்னா எங்க எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஒரு இழுக்குங்க, அது எப்படிங்க நான் விட்டு கொடுத்துட முடியும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ கட்சி தலைவர் அந்த இடத்துல ஸ்பேஸ்ல மாறுறதுனால மட்டும் உங்களுடைய ஏன் அந்த ஒரு எண்ணங்கள் மாறிடுது அப்படின்ற கேள்வி இருக்கு. உண்மையாலுமே இந்த முறை இன்ஃபேக்ட் வி ஹாவ் டு அப்ரிஷியேட் இபிஎஸ் அவர்கள். ஏன்னா அந்த ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு பிறகு கட்சி எப்படி யார் நடத்த போறாங்கன்ற ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. கட்சியை நடத்தி கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு பிஜேபியோடைய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு எல்லாருமே யோசிச்சோம், விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அது இல்லைன்னு அதை ப்ரூவ் பண்ணி கட்சி நடத்தி காமிச்சிருக்காரு. இத்தனை எலெக்ஷன்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கார். இந்த எலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய கூட்டணி பலம்ன்றதே கிடையாது. அப்படி இல்லாமலும் கிட்டத்தட்ட 1.3 கோடி மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க அதிமுகவுக்கு. அப்போ அந்த ஒரு ரெப்புடேஷனும் அந்த ஒரு லெகசியும் இருக்கிறதுனால தான் வாக்கு செலுத்துறாங்க. அப்போ அந்த கட்சி அப்படி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இபிஎஸ் அவர்கள் தான். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் இந்த முறை கூட பாருங்க மக்களே, 2026 எலெக்ஷன்ல கூட பாஜகவின் தலைமையில் கூட்டணி அமையும் சொன்ன உடனே இவர் போய் சொல்லி இந்த இடத்துல வந்து மோடி அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சொன்ன வார்த்தை அஇஅதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்ல வச்சார்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு போல்டா செய்யறதுக்கும் கொண்டு போய் பேசுறதுக்கும் நிச்சயமா அவர் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். கட்சி என்னைக்கு எப்போ உழுன்னு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஸ்பேஸ்ல விழாம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கவர் அவர் தான். அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நம்ம கட்சி முக்கியமா, அதாவது உங்களுக்கு வந்து பதவியும் ஆட்சியும் முக்கியமா இல்லை கட்சி முக்கியமா அப்படின்னு பார்த்தா கட்சி தான் நிரந்தரம், ஆட்சி நிரந்தரமற்றது. ஏன்னா இப்போ சிவசங்கர் வரலாமே, திரு சிவசங்கர் சொல்றாரு தாவக கிட்ட போயிருந்தா மந்திரி பதவி கொடுத்துருப்பாங்க தான், நமக்கு ஆட்சி பொறுப்பு அதிகாரம் கிடைச்சிருக்குன்றார். எப்படிங்க அவர்கிட்ட போய் நீங்க போக முடியும்? அப்படி போனால் 1.3 கோடி மக்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட விரும்பல, திமுகவுக்கு ஓட்டு போட விரும்பல, அதிமுகவுக்கு நான் ஓட்டு போறேன்னு வந்திருக்காங்க. நாளைக்கு நீங்க அவர்கிட்டே போய் சேரும் பொழுது அந்த 1.3 கோடி மக்களுக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அது எப்படி நம்ம சேர்ந்திருக்க முடியும் அப்படின்றது உண்மையாமே அதிமுகவுடைய கடைக்கோடி தொண்டனுக்குமே அந்த எண்ணம் தான் எண்ணம் தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு பார்க்கலாமே, 2004 2014 வரைக்கும் 10 வருஷ காலம் இங்க பாஜக படுதோல்வி காங்கிரஸ் கூட. அவங்க ஆட்சி அமைக்கலையா? இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்கா இல்லையா? ஏங்க எம்ஜிஆர் ஆட்சி புரிஞ்ச சமயத்துல 13 வருஷம் திமுக படுதோல்வி, அப்புறம் ஆட்சி அமைச்சு வரலையா? ஏன் இப்போ ஜெயலலிதா காலத்துல திமுக 10 வருஷம் படுதோல்வி, ஆட்சி அமைச்சு வரலையா? ஸோ எங்குமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு வீழ்ச்சி எழுச்சின்றது இருக்கத்தான் செய்கிறது. இது தோல்வியா வெற்றியான்றது விஷயம் கிடையாது, இது கட்சியை காப்பாற்றுறமா இல்லையான்றது மட்டும்தான் விஷயம். அப்படிங்கிறது தான் நீங்க அதிமுகவில் நான் பேசிய தொண்டர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. சரி, அடுத்து வரும். இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? இப்போ என்ன பண்ணுவாங்க அடுத்தது? யோசிச்சு பாருங்க. 108 இருக்கு, 118 மேஜிக் நம்பர் வரணும். அமமுகவுடைய காமராஜ் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டாரு, 119 ஆகுது. 25 அதிமுக எம்எல்ஏ ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க கட்சியோட தலைமையை மீறி. இப்போ 144 ஆயிருக்கு. இதை அடுத்து எப்படி கொண்டு போக போறாங்கன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல சொன்ன தெளிவான விஷயம் என்னன்னா, தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த தலைமை எங்க? அஇஅதிமுகவில் இபிஎஸ் அவர் அங்கீகரிச்சிருக்காங்க, அவர் தலைமை அங்கீகரிச்சிருக்காங்க. அவர் கட்சியின் அதிகாரப்பூர்வ அணி இந்த அணியின் உத்தரவை மீறி சட்டமன்றத்தில் செயல்பட்டால் ஆன்டி டிஃபெக்ஷன் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம். இப்ப என்ன நடக்கும் அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா, மக்களே, சபாநாயகர் அவர்களுக்கு இபிஎஸ் அவர்கள் ஒரு கடிதம் கொடுப்பார். அந்த கடிதத்தின் அடிப்படையில இது மாதிரி இந்த 25 பேர் தகுதி நீக்கம் பண்ண சொல்லுவார். அப்படி சபாநாயகர் பண்ண மாட்டார், ஏன்னா அவர் கண்டிப்பா தாவிக்கு ஆதரவாக தான் இருப்பார் வச்சுக்கோங்களேன், பண்ண மாட்டார். அப்படி பண்ணாம போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? அடுத்ததுனால் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸை போடுவார். கேஸை போட்டாருன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த அடிப்படையில இவர்கள் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பை எலெக்ஷன் வரும். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, 25 பேரும் நாங்க வந்து ஆட்சிக்கு நாங்க ஆசை, அதாவது இப்போ மந்திரி பதவிக்கு ஆசைலாம் படலை அப்படின்னு சட்டமன்றத்தை சொல்றாங்க. ஆனால் திரு சிவசண்முகம் வெளியே வந்து நேற்று பேசும்போது சொல்றாரு, ஆமாங்க அவங்க கிட்ட போனா ஒரு மந்திரி பதவி கிடைக்கும்னு சொன்னாங்க தான் அப்படிங்கிறாரு. அப்போ ஆசை வார்த்தை காமிச்சிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை போயிருக்குன்றது தெளிவாயிடுது அந்த இடத்துல நமக்கு. இப்போ இந்த இடத்துல சப்போஸ் இப்போ நீங்க இந்த ஆங்கில யோசிச்சு பாருங்களேன், 25 எம்எல்ஏ சப்போர்ட் பண்றாங்க தாவேக்காக்கு, 25 எம்எல்ஏல யாராவது மந்திரி பதவி கொடுப்பாரா விஜய் அப்படின்னு கேட்டால் நிச்சயம் தரமாட்டார். ஏனால் அப்படி கொடுத்தாருன்னா சட்டமன்றத்துல இபிஎஸ் அவர்கள் பதிவு பண்ண வார்த்தைகள் உண்மையாயிடும். அது ஒண்ணு. அடுத்தது மக்கள் நினைப்பாங்கன்னா, ஏங்க வேற கட்சியில் இருக்கிறாங்க, ஆதரவு வந்து நீங்களே கேட்டு. இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சோஃபா பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோஃபா வச்சு என்ன பண்ணாங்க, புஷ்பா படம் மாதிரி வந்துட்டு இருக்கு, ஆட்சின்னு போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட அலிகேஷன்ஸு, ஆட்சி அமைச்சு 5 நாள்ல உள்ள அலிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப மந்திரி பதவியும் கொடுத்தாங்கன்னா அதிமுக உடைப்பதற்காகத்தான் விஜய் வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்றது தெளிவாயிடும். ஒண்ணு. ரெண்டாவது, மூணாவது, என்டிஏ கூட்டணியில் இருக்கிற யாரையுமே நான் கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அமமுக எந்த கூட்டணியில் இருந்தாங்க? காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் என்டிஏ கூட்டணி, அது வந்து உள்ள புல் பண்ணியிருக்காரு. இப்ப அடுத்து அதிமுகவிலிருந்தே ஒரு எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி கொடுத்தாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இவர் ஆன்டி பிஜேபி கிடையாதுப்பா, பிஜேபி இவங்க இயக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நரேஷன் வந்துருன்றதுனால விஜய் செய்யறதுக்கு மறுப்பார். இன்னொரு பக்கம் இபிஎஸ் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, லெட்டர் கொடுப்பாரா சபாநாயகர் கிட்ட, ஏத்துக்க மாட்டாங்களா, சுப்ரீம் கோர்ட் போவாரா, சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆர்டிகல் 10 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராங்கா இருக்குங்களா, இதன் அடிப்படையில தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா 27 இடத்துல பை எலெக்ஷன் வரும். பை எலெக்ஷன் வரும் பொழுது அந்த இடத்தில் ரெட்டையில போய் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஆச்சுங்களா? அடுத்த நெக்ஸ்ட் லெவல், சப்போஸ் தாவேக்கா சீட்டு கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு விஜய். அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும்னா, அதிமுக உடைச்சி அந்த ஆள் இங்க எடுத்துட்டு அவங்களை இங்க எடுத்துட்டு வராரு விஜய் அப்படிங்கிறது தெளிவாயிடும், உண்மையாயிடும். அது அந்த பழி ஏத்துக்க மாட்டார். என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, ஐபிஎஸ் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, இந்த பாருங்க எம்ஜிஆர் அவர்களை மானசீக தலைவர்னு சொல்றாரு, கொள்கை தலைவர்னு சொல்றாரு, ஆனா எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை உடைச்சி இங்கிருந்து கொண்டு போயிருக்காரு அப்படிங்க தெளிவாயிடுங்களா? ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இங்க திரு சி வி சண்முகம் அவர்களா இருக்கட்டும், இந்த ஒரு வேலுமணி அவர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அஇஅதிமுக தலைமையில இருந்தால்தான் ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு தாலுக்காக நின்னாங்க அப்படின்னால் அந்த மக்களே ஓட்டு போட யோசிப்பாங்களா? இவ்வளவு விஷயம் வந்துருங்களா? சீட்டு கிடைக்காதுங்களா? ஸோ சீட்டும் கிடைக்காது. எல்லாத்துக்கும் அந்த நேற்று பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாற்றிருக்காரு. ஸோ மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா பழைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய திரு சி விஷ்ணு அவர்கள்லாம் மாற்றிட்டு புது ஆளை போட்டிருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய அடியாக பார்க்கிறார்கள் சி விஷ்ணு அணியினர். ஏனால் எப்படி போனாலும் ஒரு பக்கம் எம்எல்ஏ பதவியும் போயிட்டு, ஒரு பக்கம் மந்திரி பதவிக்கு ஆசை காமிச்சு அதுவும் கிடைக்காம போயிட்டு, பைரக்ஷன் வந்ததுன்னு அட்டையில நிற்கவும் முடியாமல் போயிட்டு, தாவேக்கா சீட்டும் கொடுக்காம போயிடுச்சுனால் நம்மளாம் வீட்டை தான் உட்காரணும் அப்படிங்கிறது தெளிவாயிட்டு. இப்போ என்ன பேசுறாங்கன்னா, போன்னு சொல்லாதீங்க, வான்னு சொல்லுங்க. இப்போ அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு என்னன்னா, ஆல்ரெடி ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையில் இருந்த பொழுது ஒரு அணியில ஒரு தலைவர் மாதிரி இருக்கட்டும், 2 பேர் வேண்டாம்னு சொல்லி நாங்கள் தான் சொன்ன பொழுது இபிஎஸ் அவர் சொன்னாரு, இல்லப்பா வேண்டாம், அப்படி பிரிக்க வேண்டாம், உடைக்க வேண்டாம், இப்படி உடைச்சா கட்சி பிளவுபடும், கோர்ட்டு வரைக்கும் போகும், வேண்டான்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கலாம் வாங்க, நாங்கள் தான் சொன்னோம் சொல்லி நாங்கள் தான் இதை பண்ண வச்சோம். ஸோ இபிஎஸ் அவர்களை ஒரே தலைவருடைய கீழே அஇஅதிமுக வர்றதுக்கு நாங்கள் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணணும்னு சொல்றாரு இல்லைங்களா? இப்போ அதுவே எவ்வளவு பெரிய தப்புன்றது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இபிஎஸ் ஒத்துக்கவே இல்லை அந்த சமயத்துல. இப்போ அடுத்து இந்த வேலையை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா ஏகப்பட்ட பழி நம்ம மேல வந்துருமே அப்படிங்கிறத தாண்டி மாவட்ட பதவியும் தூக்கிட்டார் இப்போ இபிஎஸ் அவர்கள். நாளைக்கு தகுதி நீக்கம் சப்போஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா இத்தனை 25 எம்எல்ஏக்களையுமே அடிப்படை உறுப்பினர் தூக்கிடுவார். இப்போ அவர் உறுப்பினர் தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உறுப்பினர்களாக வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னா இந்த 25 எம்எல்ஏக்கள் கூட உள்ள சப்போர்ட் பண்ணக்கூடிய யாருமே இவங்க கூட போயிட மாட்டாங்க. they will stay in அதிமுக. அப்போ 25 பேர் மட்டும்தான் இங்க லூசர்ஸா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என் கால்குலேஷன்ஸ் மக்களே. இப்போ என்ன சொல்றாங்க, நான் போன்னு சொல்லாதீங்க, வான்னு சொல்லுங்க, கூப்பிட்டு வச்சு பேசுங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரஸ் மீட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. இதான் நான் சொன்ன பாருங்க, இவர் இபிஎஸ் அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதாவது இதுதான் அவருடைய தலைமை நிரூபிப்பதற்கான ஒரு பண்பாக அரசியல்வாதிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பு நடக்கும் பொழுது இந்த ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய பண்புடையவர்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு ஆக்ஷன் எடுக்காம விட்டாங்க அப்படின்னா அவர் மீது பயம் இல்லாமல் போய்விடும். இப்போ நான் எல்லாத்துக்கும் என்ன இமேஜின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னால் இந்த மாதிரி அவங்க பேசுவாங்களா? அப்போ இந்த நபர் இந்த அளவு கட்சியை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான மரியாதை இல்லையா? இல்லை இவருக்கு ஏற்பட்ட ஒரு அவமானங்கள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அவமானமாக தெரியலையா? ஏன்னா அந்த கட்சிக்கிட்டே போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்வியாக எங்கள் மைண்டில் உட்காருது. ஒரு விஷயம் இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிற மக்களே, நமக்கு டிஎம்கேல ஒரு நல்ல ஒரு நண்பர், திமுகவில் சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு நண்பர், பெருசாக வளர்ந்து ஆக்சுவலாக அவருடைய உழைப்புக்கும் அவருடைய திறமைக்கும் அவர் பெருசாக வளர்ந்துருக்கணும், பெருசாக வளரல. ஆனால் மிக முக்கியமான ஒரு நபர் அவர். அந்த மாதிரி ஒரு நாலேஜ் உள்ள நபர். அவர்கிட்ட பேசினப்போ கேட்டேன், ஏன் சார் நீங்கள் வளரவே இல்லை, அப்படியே இருக்கீங்க? ஏன்னா நீங்கள் உங்கள் வயசு 55 ஆயிடுச்சு. இதனால வளர்ந்துருந்தா நீங்கள் ஒரு எம்எல்ஏவோ நின்றுருக்கலாம்ல, ஏன் சீட்டு தராமல் விட்டாங்களா சார் கேட்டு சொன்னார். இல்லைங்க, அப்போ ஒரு சம்பவம் சொன்னார். இந்த சம்பவத்தை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஊருக்கு வரார், அந்த நபருடைய ஊருக்கு வரார். இது கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்த சமயத்தில் நான் சொல்கிறேன். அப்போது இவருக்கும் சின்ன பையன், ஸ்டாலினுக்கும் சிறு வயதாக இருந்தார். வரும்பொழுது இவருக்கு மாலை போடணும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். சரி, மாலை போடுறதுக்காக கேட்குறாரு.
இவரு இந்த மாலையை போடணும்னு ஒரு கேட்டிருக்காரு அந்த மாவட்ட செயலாளர் கிட்ட. சரி போடலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மாவட்ட செயலாளர் போடலான்னு வாயில சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, மேடை இங்க இருக்குங்க, வழி இப்படி இருக்கு, இங்க பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ரைட்ல திரும்பி மேடைக்கு போறாரு. இப்போ இந்த ஓரத்தில் நின்னா மட்டும்தான் அவருக்கு பண்பாடுல படுற மாதிரி பட்டு மாலை போட முடியும். இதை அவர் கேட்கிறாரு. ஆனா அவரை அந்த பக்கம் அப்படியே அவர் வரக்கூடிய பாதையில இருந்து ஆப்போசிட் பாதையில் நிக்க வச்சு அங்க நில்லுப்பா மாலை போலான்னு சொல்றாங்க. அப்ப இவரும் வந்து எப்படின்னா வரமாட்டார் என்ன தலைவர் இங்கன்னு, இது தலைவர் இப்படிதான் வருவாரு, நான் அவனை போட வைக்கிறேன், அவனை ஏன் பயப்படுற, நீ ஏன் வருத்தப்படுற கவலைப்படுற, நீ அப்படி நில்லு பார்த்துக்கலான்னு சொல்றாரு. இவர் போய் நின்றுருக்காரு. நின்ன உடனே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படி திரும்பிடுறாரு, மேடைக்கு போயிட்டாரு, மாலை போட முடியல. அப்புறம் ஒரு பரபரன்னு ஓடி வந்து இந்த மாவட்ட செயலாளர் கிட்ட பாருங்க போட முடியாமல் போயிடுச்சேன்னு அப்படின்னு கேட்குறேன்னு, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே போடலாமான்னு கேட்குறாரு மேடை கிட்ட. வெயிட் பண்ணுப்பா நான் கண்டிப்பாக சொல்கிறேன்ட்டார். நிற்கிறாரு. மீட்டிங் ஃபுல்லாக முடியுது, எல்லாம் முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இறங்கும் பொழுது கேட்குறாங்க, கீழே இறங்க போகிறாரு, நான் போட்டுறேன், தலைவர் ரொம்ப டயர்டாக இருக்காரு, அதெல்லாம் கஷ்டம்ப்பா வேண்டாம்ப்பா அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம்ப்பான்னு விட்டுட்டாராம். அப்போது இந்த சம்பவம் நான் கேட்டேன், ஏன் சம்பவம் பண்ணுறாங்க சார், இது மாதிரி ஒரு மாலை தானே போட கேட்குறீங்க கேட்டப்ப சொன்னார், இல்லைங்க அதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அந்த போராட்டம் நானும் கூட இருந்தேன், அந்த இடத்துல மேடை போட்டு பேசுகிறாங்க, அந்த மேடையில் திரு ஸ்டாலின் உட்கார்ந்து இருந்திருக்காரு. அப்போ நான் பேசினதை பார்த்துட்டு யார் இந்த தம்பி நல்லா பேசுகிறாரு, அவர் பேருன்னு கேட்டிருக்காரு, ஸோ பேரை சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுறாரு கேட்டிருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க, அப்படியே நல்லா பேசுறாரு, சூப்பராக பேச சொல்லிட்டாரு. இப்போ என்னன்னா அடுத்தது டக்குன்னு ஏதாவது இப்போ மறுபடியும் கண்பார்ல பட்டே இருக்கிறாரு அப்படின்னா டக்குன்னு ஒரு பதவி பொறுப்பை கொடுத்து ஒரு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்னை மட்டுப்படுத்த பார்த்துட்டாங்க. அன்னைக்கு மட்டுப்படுத்த ஆரம்பிச்சவங்க தான் அதுக்கப்புறம் பெருசாக வளர விடல யாருமே அப்படின்னு சொன்னார் மக்களே. அப்போ நான் கேட்டேன், இங்கே இப்படி தான் இருக்குமான்னு கேட்டதுக்கு, டிஎம்கேல வளர விட மாட்டாங்க, அதே அதிமுக அப்படி கிடையாது, வளர்த்து விடுவாங்க அதிமுகவில், அது அதிமுகவுடைய பெரிய பலம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஏன் அதிமுக போகாம விட்டுட்டீங்கன்னப்போ, இல்லை என் தாத்தா காலத்துலேருந்து நான் வந்து திமுக காரன், ஒரு கொள்கை ரீதியான ஒரு பிடிப்புல நாங்கள் திமுகவில் இருக்கோம், என்ன மாதிரி பல பேர் திமுகவில் இருக்காங்க, கொள்கை ரீதியாக பிடிப்பில் இருக்கிறாங்க, அந்த கொள்கை மாறாமல் அவங்க பார்த்துக்கிட்டு அப்படியே திமுக கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர இன்னும் அந்த மாதிரி அடிப்படையாக ரொம்ப கீழே இருந்தவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க திமுகவில். அதே அதிமுகவில் ஒரு அடிப்படை தொண்டனா ஆரம்பித்து கட்சியில் மேலே போய் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டரான பல கதைகள்லாம் இருக்குது. அதிமுக வளர்த்து விடுற கட்சிங்க அப்படின்னு சொன்னார் மக்களே. நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன், 25 நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது, எப்படி இருந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ஆனால் இப்போ என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25 நபர்களுக்கு பதிலாக அதிமுகவில் பல யங்ஸ்டர்ஸ் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நமக்கு தெரியுது, நமக்கு தமிழக அரசியல் களம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம், அடுத்த ஜென்ரேஷன்ஸ் யங்ஸ்டர்ஸ் நோக்கி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அதிமுகவுடைய யங்ஸ்டர்ஸுக்கு புதிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் மேலே வருவாரே ஆனால் அதிமுக 2031 ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.